இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடியை தலைநகர் ஜகார்த்தாவில் மோடியின் விமானம் வான்பரப்பிற்குள் நுழைந்தது முதல் அந்நாட்டு விமானப்படையின் போர் விமானங்கள் பாதுகாப்புடன் அதனை தொடர்ந்தன. சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். எந்த ஒரு அரசு வந்தாலும் 1 வருடம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். தாவேக அரசுக்கு நாம் சப்போர்ட் செய்வோம். நன்றாக வேலை பார்க்கட்டும். தடைகளை போட வேண்டாம் என அண்ணாமலை சொன்னார். திமுக பொருளாளர் TR பாலு வழக்கில் எந்த சமரசமும் கிடையாது. இதுவரைக்கும் நான் யாரை என்ன பேசினேனோ அது உண்மை. தொடர்ந்து பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என அண்ணாமலை தெரிவித்தார். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தால் ரூபாய் 50 கோடி தருவதாக அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆட்கள் தன்னிடம் பேரம் பேசியதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேகா MLA விஜி சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். பதவி சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் சிலர் மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவை அழிக்க சிலர் நினைக்கின்றனர், அது எப்போதும் நடக்காது என்றார். அடுத்த 6 மாதங்களில் முதல்வர் விஜய் திறமை வாய்ந்தவராக திகழ்வார். அவர் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து யோசித்து செயல்படுத்தி வருகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வள அமைச்சர் ஆனந்தை அன்புமணி மனைவி சௌமியாவுடன் சென்று சந்தித்தார். நீர்வளம் தொடர்பாக தங்களிடம் உள்ள ஆலோசனைகளை வழங்கினார். வரலாறு எழுத பலர் வருவார்கள், வரலாற்றையே மாற்ற சிலர்தான் வருவார்கள் என சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்பை மாற்றத்தின் ஆட்சியாக மலரச் செய்து புதிய அரசியல் வரலாற்றை முதல்வர் விஜய் படைத்து வருகிறார் என்றார். தாவேகா MLAவிடம் பேரம் பேசியதாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு மாற்றி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தாவேக ஆட்சியை சதி செய்து கவிழ்க்க முயன்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் சென்னை போலீசார் அவர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவின் விசாரணையை சென்னை ஹைகோர்ட் 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழக அரசு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து ஆறு, ஏரி, குளங்களை தூர்வாரி பராமரித்தால் தமிழகத்தில் விவசாயம் பெருகும், தண்ணீர் பிரச்சினை நீங்கும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும் என தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் காவிரிக்கு குறுக்கே ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காமராஜரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதென காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதென தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். எங்களது அடையாளம், எங்களுடைய வரலாறு, எங்களது முகம் என அனைத்தும் காமராஜர் தான் என்றார். தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தியபோது டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க வேண்டுமென நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கும்பகோணம் பகுதி செயலாளர் பத்மகுமரேசன் தெரிவித்துள்ளார். அவரை சேர்த்தால் டெல்டா தென் மாவட்டங்களில் அதிமுக பலம் பெறும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியதாகவும் கூறினார். முதலாளித்துவ சமூகத்தில் குதிரை பேர அரசியல் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகள் பக்கம் திரும்ப வேண்டும் என்றார். கரூர் நெரிசல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என திமுகவின் புகார் மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நாளை விசாரணைக்கு வருகிறது. பண பலன்களின் காரணமாகவே குதிரை பேரம் நடத்தப்பட்டு எதிர்க்கட்சிகள் தமிழக அரசுக்கு ஆதரவளிப்பதாக உதயநிதி கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது. இதற்கான ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் கூறினார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு கட்டணத்தை திரும்பிச் செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் விவரங்களை பதிவு செய்ய நாளை கடைசி நாள் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் மற்றும் விஞ்ச் சேவைகளுக்கு இனி ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக நாள் ஒன்றுக்கு 100 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நலனுக்காக மீண்டும் நடிக்க வாங்க அஜித்குமார் என மன்சூர் அலிகான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உங்கள் அடையாளம் சினிமா, உங்களுக்கு ரசிகர்களை உருவாக்கியது சினிமாதான் என்றார். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷின் ஹாப்பி ராஜ் படத்தில்
இளையராஜா பாடலான பொதுவாக எம் மனசு தங்கம் பாடலை பயன்படுத்த சென்னை ஹைகோர்ட் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர்கள் மாதவன் மற்றும் நாகார்ஜுனா குடும்பத்துடன் தனித்தனியாக தரிசனம் செய்தனர். அவர்களைத் தொடர்ந்து நடிகர் சுனிலும் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் நடிகர்களுக்கு தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா எப்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு வேறு சக்தி வாய்ந்த நட்பு நாடு இல்லை என கூறிய துணை அதிபர் JD வான்ஸுக்கு இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு பதிலடி கொடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் குடியிருப்புகள் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 46 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. கல்வெட்டுகளை எடுத்தாலும் எல்லார் மனதிலும் ஸ்டாலின் இருப்பார் என நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது அலகுக்கான அடிக்கல் கல்வெட்டில் ஸ்டாலின் பெயர் நீக்கப்பட்டது குறித்து முன்னாள் அமைச்சர் அன்பரசன் கூறியுள்ளார். அமைச்சர் செங்கோட்டையன் முதல்வர் விஜயை பார்த்து பிரதமர் மோடி வியந்து போய் இருக்கிறார் என கூறுகிறார். விட்டால் அடுத்த பிரதமர் வேட்பாளர் விஜய் என்று சொன்னாலும் சொல்லுவாங்க போல என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேகாவினர் நடத்தும் அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக கவர்னரின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக IPS அதிகாரி டாக்டர் பிரசன்னகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பணத்தை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவினர் பலர் மாற்றுக் கட்சிக்கு சென்றுள்ளனர். அதிமுகவை நிர்மூலமாக்க சிலர் முயற்சிக்கின்றனர். ஆனால் அது எப்போதும் நடக்காது என சென்னையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் குறித்து முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். இத்திட்டம் மூலம் 22 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்பதால் பணிகளை விரைந்து முடிக்க முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக முதல்வர் சிவகுமார் ஏதேதோ பொய் சொல்கிறார் என பாமக தலைவர் அன்புமணி சாடினார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, முதல்வர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் என்றார். சென்னை திருமங்கலத்தில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்கப்படுவதாக கூறப்பட்ட கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். உண்மைத்தன்மை அறியாமல் தகவல்களை பரப்பும் யூடியூபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஈவேரா பற்றி பேசுவோர் சிலர் கருத்துகளில் முரண்படுகின்றனர் என முதல்வர் விஜயை கனிமொழி மறைமுகமாக சாடி பேசினார். பஸ் வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கூடலூரில் இருந்து குழிப்பிறை வரையிலான புதிய பஸ் வழித்தடத்தை அமைச்சர் முகமது பர்வேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்ததுடன் மாணவர்களுடன் பயணம் செய்தார். விஜய்க்கு பெரும்பான்மை கிடைத்ததும் குதிரை பேரம் என தினந்தோறும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவிக மீது திமுக சுமத்தி வருகிறது. தாவிகவிற்கு மதிமுக பக்கபலமாக இருக்கும் என வைகோ தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் பார் உரிமம் காலத்தை எவ்வளவு காலம் நீட்டிக்கலாம் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருந்ததோ அதேதான் தாவேக ஆட்சியிலும் நீடிக்கிறது. தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் சிறப்பாக நடக்கிறது என வானதி சீனிவாசன் விமர்சித்தார். சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு, சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் முதல்வர் விஜய் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். தவறு செய்பவர்கள் மீது எவ்வித சமரசமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தலைவர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் அமைச்சர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் துவங்கியது. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி, உள்ளாட்சி தேர்தல் செயல்பாடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. சென்னையில் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற சோமசுந்தரம் என்ற விவசாயி மன உளைச்சலில் இறந்துள்ளார் என அன்புமணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் மன உளைச்சலை போக்க வேண்டியது அரசின் கடமை என்றார். கல்வி இன்று கோயிலாக இல்லை, கடையாக மாறிவிட்டது. கல்வி விற்கப்படும் பொருள் அல்ல, அது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என தமிழகத்தில் 12 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். கரூருக்கு பகல் 12 மணிக்கு வருவதாக கூறி இரவு 7 மணிக்கு விஜய் வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரை கரூர் சம்பவத்திற்கு விஜயும் ஒரு காரணமாக இருப்பார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 50 லட்சம் உறுப்பினர்களை இணைத்த பிறகு வீதி லீடர்ஸ் அரசியல் கட்சியாகும் என கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அண்ணாமலை முடிவெடுப்பார் என்றார். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா புதிய அணை கட்டக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் கூறியும் அது குறித்து விவாதிக்க ஆணையம் அமைப்பதன் அவசியம் என்ன என சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பினார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக காவிரியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கும் கர்நாடக அரசு மீது தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பழனிசாமி தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசித்தார். தாவேக அரசுக்கு ஓராண்டு அவகாசம் கொடுப்போம், புதிதாக வந்த அமைச்சர்களுக்கு காலம் கொடுக்காமல் அவர்களால் எப்படி செயல்பட முடியும் என அமெரிக்காவில் நடைபெற்ற வீதி லீடர்ஸ் நிகழ்வில் அண்ணாமலை பேசினார். தாவேக நல்லது செய்தால் வரவேற்போம் என்றார். என் மீது விமர்சனம் செய்பவர்கள் நான் அதிமுகவில் இருந்தபோது சொல்லவில்லை, நாங்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம், அதனால் நானும் அவர்களை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தாவேக கூட்டணி அமைத்தால் விசிக இடம்பெறும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கவர்னர் வேண்டாம் என்பதுதான் திமுக மற்றும் அதிமுகவின் கருத்து. ஆனால் அதிமுக திமுக ஒரே நாளில் கவர்னரை சந்தித்தது சந்தேகத்தை எழுப்புகிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் கூறினார். வங்கக்கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் சின்னத்தால் தமிழகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நெம்மேலி 2வது அலகு அடிக்கல் அகற்றப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியதை அடுத்து அதிர்வினால் கல்வெட்டு சேதமடைந்ததாகவும் பராமரிப்பு பணி மேற்கொண்டு கல்வெட்டு பொருத்தும் பணி நடைபெறுகிறது எனவும் துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரம் தீப்பிடித்து எரிந்து சேதமாகின. தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கும், கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு புனித தோமையார் ஆலய திருவிழாவில் தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. உலக அமைதி வேண்டி பிரார்த்தனை நடந்தது. மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை உலா வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தவோ கீழே இறக்கவோ கூடாது. 2வீலரில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 2000 ஏசி பஸ்களை இயக்க அரசு முடிவு செய்துள்ளது. விரைவில் டெண்டர் விடவும் முடிவு. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியில் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பெயரில் அனுமதியின்றி இயங்கி வந்த 9 தங்கும் விடுதிகளுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இலங்கை நீர்கொழும்பு சிறையில் கைதிகள் இடையே ஏற்பட்ட கலவரத்தில் 2 காவல் அதிகாரிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கலவரத்தை தொடர்ந்து சிறை முன் கைதிகளின் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆர்சுத்திப்பட்டு அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் சின்ன பொண்ணு என்ற பெண் தொழிலாளி உயிரிழந்தார். படுகாயமடைந்த சகுந்தலா என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் 2025-26 நிதியாண்டின் 2ஆம் அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தாத நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 90க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ரூபாய் 27.31 கோடி வரி பாக்கி வைத்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அதிமுகவை நிர்மூலமாக்க சிலர் நடத்தும் முயற்சி எப்போதும் நிறைவேறாது. பீனிக்ஸ் பறவையைப் போல அதிமுக மீண்டும் எழுந்து ஆட்சிக்கட்டிலில் அமரும் என பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். பைக் டாக்ஸிகளுக்கு சில மாநிலங்களில் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் அனுமதி வழங்குவதில் அரசுக்கு என்ன தயக்கம் என ஹைகோர்ட் கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இவ்வழக்கில் அரசு பதிலளிக்கவும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் 2 அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகள் மாணவர்கள் இல்லாததால் மூடப்பட்டுள்ளன. இம்மாத இறுதிக்குள் மாணவர்கள் யாரேனும் வந்தால் பள்ளிகளை மீண்டும் திறக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை விமான நிலையம் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகியவை முதல் 4 இடங்களை பிடித்துள்ளதாக விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மும்பையின் மன்கோட் பகுதியில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையின் போது 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் பலத்த காயமடைந்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று 11 நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் பிரிக்ஸ் மாநாடு கூடுகிறது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 11 நாடுகளும் கைகோர்க்கிறது. மகாராஷ்டிராவில் கனமழை எதிரொலியாக மும்பை உள்பட 3 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை, பால்கர், ராய்கட் மற்றும் தானே ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில்
பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. மும்பையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மும்பை பல்கலைக்கழகம் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளது. புதிய தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மிகவும் பரபரப்பான ரயில் பாதைகளில் ஒன்றான கர்ஜட் லோனாவாலா போர்காட் பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளை தொடர்ந்து மும்பை புனே ரயில் வழித்தடத்தில் இன்று அதிகாலையில் ரயில் சேவைகள் ஸ்தம்பித்தன. மும்பை புனே மலைப்பாதை பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவு மற்றும் ரயில் தண்டவாளங்களில் பாறைகள் விழுந்தது தொடர்பான சூழல் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மழை மேலும் சில தினங்களுக்கு நீடிக்கும் என்பதால் அவசியமின்றி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி இன்று புறப்பட்டு சென்றார். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக புறப்பட்ட பிரதமர் மோடி இரு நாடுகளுடனான பொருளாதார உறவை வலுப்படுத்துவதும் வருங்காலத்தில் நமது நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வதும் இந்த பயணத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டுக்கான ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் ஆகஸ்ட் 16 துவங்கி 26 நிறைவடைகிறது. 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேர அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றார். அயோத்தி ராமர் கோயிலில் 2024-25 பெறப்பட்ட 153 கோடி ரூபாய் நன்கொடையில் 7 கோடியே 9 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாக SIT அறிக்கை தெரிவிக்கிறது. இதை சுட்டிக்காட்டி ராமருக்கு துரோகம் செய்துவிட்டது என அகிலேஷ் யாதவும் 5000 கோடி ரூபாய் கையாடல் நடந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் கடுமையாக சாடியுள்ளனர். பலத்த மழை பெய்வதால் கர்நாடக மலைப்பகுதிகளில் வசிப்போர், மலைப்பாதைகளில் பயணிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பேரிடர் மேலாண்மை வாரியம் எச்சரித்துள்ளது. 75% உள்நாட்டு மூலப்பொருட்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய கடற்படையின் புதிய தயாரிப்பான INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் வரும் 11ஆம் தேதி விசாகப்பட்டினம் தளத்தில் வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. ஏவுகணை பாயும் தொழில்நுட்பம், மேம்பட்ட தொடர்பு அமைப்பு ஆகியவற்றை கப்பல் கொண்டுள்ளது. தேனி பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காப்பு கட்டி பக்தர்கள் விரதத்தை துவக்கினர். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சுமார் 1.5 மணி நேரம் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது உக்ரைன் உடனான போரை விரைவாக நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உதவுவதாக அதிபர் டிரம்ப் கூறியதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை நீர்கொழும்பு சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 2 காவல் அதிகாரிகள் உட்பட 25 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா சென்றார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ ஏர்போர்ட்டில் மோடியை அன்புடன் வரவேற்றார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரேசில் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணி வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெக்சிகோவை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து பிரேசில் வெளியேறிய நிலையில் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அந்த அணியின் நட்சத்திர வீரர் நெய்மர் அறிவித்துள்ளார். இயக்குனர், நடிகரை தொடர்ந்து பிரதீப் ரங்கராஜன் தயாரிப்பாளராகியுள்ளார். PR ஷோ என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ளார். முதல் படமாக இவரது கதையை இவரிடம் உதவியாளராக இருந்த 6 பேர் இணைந்து இயக்குகின்றனர். முதன்மை வேடத்தில் மமிதா பைஜு, ஸ்வாசிகா மற்றும் அனாமிகா மகி ஆகியோர் நடிக்கின்றனர். சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். விரைவில் இந்த படம் துவங்க உள்ளது. கன்னட சினிமாவில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் ராஜ் பி ஷெட்டி. மலையாளம், ஹிந்தி படங்களில் நடித்துள்ள இவர் இப்போது தமிழில் அறிமுகமாகிறார். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் சேயோன் படத்தில் முக்கிய வேடத்தில் இவர் நடிக்கிறார். 2026 தமிழில் இதுவரை 125 படங்கள் வெளியாகி 6 படங்கள் மட்டுமே அனைத்து தரப்பினருக்கும் லாபம் தந்தது. கடந்த வாரம் வெளியான படங்களில் கட்டா குஸ்தி 2 படங்களுக்கு மட்டுமே வரவேற்பு கிடைத்தது. இந்த வாரம் ஜூலை 10 அரூபி, இதய முரளி, லவ் ஓ லவ், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, முதற்கணல் ஆகிய படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சினிமா ரசிகர்களை அதிகம் கவர்ந்த நடிகர் ஜாக்கி சான் கடந்த ஆண்டு தன்னுடைய 3400 கோடி ரூபாய் சொத்துக்களையும் அறக்கட்டளைக்கு வழங்கி ஆச்சரியப்பட வைத்தார். இந்த நிலையில் தன் இறப்பிற்கு பிறகு இறுதி ஊர்வலத்தில் இசைக்க வேண்டிய பாடலை உயிருடன் இருக்கும்போதே பதிவு செய்து வைத்துள்ளாராம் ஜாக்கி சான். இதனை உயிரிழந்த பிறகே வெளியிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பதிவு செய்துள்ளார்.
இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்பட்ட கோவையைச் சேர்ந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடு வாழ்க்கை ஜிடிஎன் என்ற பெயரில் படமாகியுள்ளது. அவரது வேடத்தில் மாதவனும், முக்கிய வேடங்களில் பிரியாமணி, துஷாரா விஜயன், ஜெயராமன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். கோவையில் நடந்த படவிழாவில் பேசிய மாதவன், நம் நாட்டின் பெருமை, நம் விஞ்ஞானிகளின் சாதனை நமக்கே தெரிவதில்லை. அதனால் இதில் நடிக்க ஒப்புக்கொண்டேன். அவரின் சாதனைகள், சந்தித்த போராட்டம், வெற்றி பெற்ற கதையை சொல்கிறோம் என்றார். இந்தியாவில் உள்ள பாரம்பரிய ஸ்டுடியோ ஏவிஎம் 80 ஆண்டுகளில் 179 படங்கள் தயாரித்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் உள்ள இந்த நிறுவனத்தின் பாதி இடம் அடுக்குமாடி குடியிருப்பு, மருத்துவமனைகளாக மாறின. மீதி இடங்களில் படப்பிடிப்பும் ஏவிஎம் மியூசியமும் செயல்பட்டது. இப்போது அதிலும் ஒரு பகுதியை புதிதாக ஏவிஎம் கன்வென்ஷன் சென்டர் என்ற திருமண மண்டபமாக மாற்றிவிட்டனர். இது பற்றி இந்நிறுவனத்தின் குகன் கூறுகையில், பல ஆண்டுகளாக இங்கு பல படப்பிடிப்புகள் நடந்தன. ஒரு கட்டத்தில் கரண்ட் பில் கட்டக்கூட வருமானம் வரவில்லை. அதனால் இப்படி மாற்றியுள்ளோம். இப்போதைக்கு நாங்கள் படங்கள் தயாரிப்பது இல்லை, கதை கேட்பதும் இல்லை. வருங்காலத்தில் மாறலாம் என்றார். மலையாள சினிமாவில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் நடிகை பார்வதி. கடந்த ஆண்டு இதுபற்றி வெளியான ஹேமா கமிஷன் அறிக்கை காரணமாக கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. இதுபற்றி பேசியுள்ள பார்வதி, கடந்த 8-9 ஆண்டுகளில் ஓரளவு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவை உண்மையான அக்கறையால் வரவில்லை. மக்களின் கண்டனம், மீடியா விமர்சனம் ஆகியவற்றிற்கு பயந்ததால் நிகழ்ந்துள்ளன. இன்னும் ஹீரோ வழிபாடு இங்கே இருக்கிறது, அதை யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை என்றார்.